இந்தியாவின் நிலைப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் சீனாவின் ஆபத்துகளை சமாளிக்க முக்கிய அம்சமாக இருக்கின்றன. இந்தியா சீனாவின் அசிங்கத்தை எதிர்கொள்வதற்கான பல முன்னெடுப்புகளை உருவாக்கி வருகிறது. DRDO மற்றும் இஸ்ரோ போன்ற முன்னணி நிறுவனங்கள் புதிய ஆயுதங்களை உருவாக்குவதில் கண்டு மகிழ்ச்சியான முன்னேற்றங்களை பதிவு செய்துள்ளன. போது இந்தியாவின் இராணுவ சக்தி நிலத்திலும் விண்ணிலும் முக்கியத்துவம் பெறுவதாக உள்ளது. மோடியின் தலைமையில் இந்தியா உலகின் பல சூப்பர் பவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் நட்பு உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. இப்போது இந்தியாவின் புதிய ஐட்டர் ஜெட் பியூபா குறித்த தகவல்கள் பிரபலமாகிவிட்டன. இது மிகவும் ஆபத்தான மற்றும் தானாக இயங்கும் உயர் தொழில்நுட்பம் ஆகும். இந்த புதிய தொழில்நுட்பம் இந்தியாவின் மறைவான மற்றும் திறமையான நடவடிக்கைகளை முன்னேற்றுவதற்கான அங்கீகாரமாகும். இது எதிரிகளுக்கு மிகுந்த அச்சுறுத்துதலாக விளங்கும். இந்த திட்டம் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் அரசு மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் இதுவரை தகவல்களை அதிகளவில் வெளியிடவில்லை. இந்த விமானம் 2.1 மச் வேகத்தில் சோதனை செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு ஏற்கனவே வடிவமைப்பு தயாராக இருக்கிறது, மேலும் இது இன்னும் மேம்படுத்தப்படுகிறது. இந்த விமானம் நிலம் மற்றும் காற்றில் எதிரிகளை அழிக்க சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, மேலும் இதில் எதிரியின் மிசைல்களை நொறுக்கும் திறனும் உள்ளதாக கூறப்படுகிறது. இவ்விமானத்திற்கு பைலட்டின் தேவை இல்லை, இது முழுமையாக தன்னிச்சையாக செயல்படுவதுடன் தானாகவே போரின் உள்கட்டமைப்பை உருவாக்கும் திறனை கொண்டது. இந்த புதிய போர்க்கவசம் ஏற்கனவே போரின் உள்கட்டமைப்பிற்கு மாறுபட்டதாகவே இருக்கும், ஏனெனில் இது எதிரிகளை தாக்குவதற்காக லேசர் கதிர்களை பயன்படுத்தும். இந்தியா 2030க்குள் புதிய MG போர்க்கவசத்தை களத்தில் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது. இது 2035க்குள் முழு செயல்பாட்டிற்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு முன்னணியில் 6ஆம் தலைமுறை போர்க்கவசங்களை உருவாக்கும் நாட்டாக மாறவுள்ளது. இது உலகின் முதன்மை தொழில்நுட்ப முன்னணி நிலையை அடைவதற்கு வழிகாட்டும். இந்த விமானம் 4 முக்கிய செயல்பாடுகளை கொண்டுள்ளது: துரோகம், அருகிலுள்ள காற்றில் ஆதரவு மற்றும் மிசைல் தாக்குதல் ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கைட் வாரியர் என்ற மாளிகைச்சாரிய விமானத்தை உருவாக்கி இந்திய விமானப்படை அடிப்படையில் ஆற்றலை அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கிறது. கைட் வாரியர் விமானம் ரேடார்களை ஏமாற்றி 150 கிமி பகுதிக்கு உள்ளூர் ஆதரவு வழங்குதல் மட்டுமன்று 700 கிமி வரை நீட்டிக்கவும் முடியும்.